அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க. இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமை. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதுல 25 வாசிப்போம். மனுஷனுடைய இருதயத்தின் உள்ள கவலை அதை கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஸ்தோத்திரம். என்ன பண்ணுதான் மனுஷன் இருதயத்தில் உள்ள கவலை என்ன பண்ணுமா? ஒரு மனுஷன் அன்னைக்கு ஒடுக்கு ஆள் நல்லா தரங்கன்னு டக்குன்னு என்ன ஒடிஞ்சு போனாங்கன்னு நல்லா தான் சாப்பிட்றாங்கன்னு ஏன் ஒரு மாதிரியா சோர்வாக இருக்காங்க என்னன்னு தெரியலையே. ஏன்னா கவலை என்பது மனுஷன் என்ன ஒடுக்குமா? ஆமாம், அவன் கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை நம்ம என்ன பண்ண, அதான் இயேசுவா சொல்றாரு, நீங்கள் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, முடிய கருப்பாக்க வெள்ளையாக்க முடியாது. ஆமாம், கருப்பை என்ன பண்ணலாம், முடிய வெள்ளையாக இருந்தால் அதை கருப்பானா என்ன பண்ணலாம், ஒரு மாதம் என்ன பண்ணலாம், டையர் அடிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஆனால் மறைக்கலாம். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணலாம், வெள்ளையாத்தாகும், மறுபடியும் வெள்ளையாத்தாகும். அதனால் சோத்திர ஆண்டவர் கொடுத்து இயற்கையாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம், கண்டதான் போட்டு அடிச்சுக்கிட்டு தலையை போட்டுச்சு இன்னைக்கு. ஆமாம், தேவையில்லாததுல ஒன்று. ஆனால் கவலை இதுவரை சில பேர் கவலையாக இருக்கும், தையடிக்கிறது அந்த நாள் என்ன பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலை என்பது மனசு என்ன பண்ண, கவலை என்ன பண்ண, ஆண்டவர் சமுத்திரம் எல்லாரும் என்பது நிலத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லுகிற ஆண்டவர். ஆமே சோத்திரம். அதனால கவலைப்பட விட்டு விட்டு எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்ள, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்ப கர்த்தருக்கு என்ன பண்ணுவேன், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதனால கவலைப்படுறது என்ன பண்ண, நல் வார்த்தைகள் இருதயத்தினா அது என்ன பண்ண, நல் வார்த்தை அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணும், சில பேர் பேசுறதே என்ன பண்ணுவாங்க, ஆமாம், சோர்ந்து போடுவாங்க. என்னப்பா அது எப்போ பார்த்தா நை நைன்னுட்டு ஆமாம் சொல்லிட்டாங்க மனசு நம்ம சோர்ந்து போடுவாங்க. ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது ஆமே சோத்திரம் அது என்ன பண்ணும், சந்தோஷிப்பிக்கிற மகிழ்ச்சியாகும். ஆமாம், கானானுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை வேகு பார்க்க நம்ம யோசுவாவும் காலேப்பும் ஆண்டவர் அனுப்புவார். சோத்திரம். சில பேர் என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஆமாம், அது அப்படிப்பட்ட தேசம், ஐயோ அது உள்ளே போக முடியாது, பயங்கரமானது, பெரிய ராட்சஸாக இருக்காங்க, உள்ளே போய் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் அந்த யோசுவம் காலேப்பும் சொல்கிறாங்க, நல்ல தேசம். எப்படியா நல்ல தேசம், ஆண்டவர் என்ன பண்ண, நல்ல தேசம், நம்ம ஈஸியாக என்ன பண்ணாத சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், வாழ்க்கை என்ன, ஐயோ நான் ஏன்டா கல்யாணம் பண்ணேன், ஏன்டா இப்படிப்பட்டங்க, ஆமாம் அப்படின்னு நினைக்காம ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அவர் சொல்ல நமக்கு நல்ல தேசத்தை, நல்ல குடும்பத்தை, நல்ல பிள்ளைகளை தேவன் நமக்கு தந்திருக்கார். கொடுத்த நம்ம சந்தோஷத்தோடு கூட கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியால் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்கிற தேவனாகிய கர்த்தர். கவலையை விட்டு விட்டு கர்த்தருடைய மகிழ்ச்சியில சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவன், நம்மளை மகிழ்ச்சிக்கிற தேவன், நம்மளை எப்போது என்ன பண்ண உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம்மா. பரிசுத்த தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்படுகிற எல்லா கவலையின் ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்கிறாங்க. நான் எப்பயுமே நல்ல வார்த்தையினால கேட்க முடியலன்னு சொல்லி ஒருவேளை புலம்பி கர்த்தாவே உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நல் வார்த்தைகளை கர்த்தர் துணிக்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் கொடுத்த நல்ல அந்த வாழ்க்கையை ஆண்டவரே இந்த குடும்பத்தை பிள்ளைகள் ஆஸ்வதிக்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. செய்யப்படுக நன்றி, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே.
எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.